எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. அண்ட் உங்கள் ஃபீட்பேக்குக்கும் நன்றி. நல்ல ஃபீட்பேக்கும் வருது, சம் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், பட் இட்ஸ் குட். வி நீட். எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். அதை பற்றி அவங்கவுங்க அபிப்பிராயம். இது வந்துட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறது ஒரு இது கிடையாது, நோ கம்பல்ஷன். இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆஃப் விவேக், தி ஆக்டர் who passed away on the 17th April 2021. அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. நான் வந்து ஆன் 15th April 2021 வந்து இதே டாபிக், இந்த வேக்சினேஷன் பற்றி பேசியிருந்தேன். அண்ட் ஆன் த சேம் டே, தட் இஸ் ஆன் 16th April 2021, மன்சூர் அலிகான் சொல்லிட்டு ஒரு ஆக்டரும் அந்த விவேக் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஸ்மால் காணொலி யூடியூப்பில் வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய பேர் நெகட்டிவாகவும் பேசியிருந்தாங்க. அது என்னை பொறுத்தவரை இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உங்கள் அபிப்பிராயம், உங்கள் இஷ்டம். மன்சூர் அலிகான் எனக்கு பர்சனலாகவே அவரை தெரியாது. ஆனால் நிறைய பேர் வந்து அவர் கிறுக்க லூஸு இப்படிலாம் பேசுகிறாங்க. அவர் பேசுனதில் எவ்வளோ நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் புரிஞ்சிக்கல. அவர் நிஜமாகவே அன்றைக்கி வந்துட்டு அந்த விவேக்குன்னு சொல்கிற ஒரு ஆத்மா, இன்றைக்கி ஆத்மா, அந்த ஆத்மாக்கோசம் நிஜமாகவே மனசார ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். அதை வந்து எவ்வளோ பேர் புரிஞ்சிட்டாங்களோ புரிஞ்சிக்கலோ தெரியாது. இன்றைக்கி காலையில் பை டிஃபால்ட் நான் வந்து ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து டாக்டர் ஸ்ரீநாத் ரெட்டி ஃப்ரம் ஹைதராபாத் அவர் வந்து இந்த வேக்சினேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து இவ்வளோ படித்த நானே எனக்கு வந்து இந்த இன்ட்ரிகசிஸ் ஆஃப் தி இந்த சயின்ஸ், மெடிசனல் சயின்ஸ் வந்து ஃபுல்லாகவே எனக்கும் தெரியாது. ஓகே, பட் ஆனால் யாரும் அந்தளவுக்கு முட்டாலும் கிடையாது, நம்மளும் கொஞ்சம் படிக்கிறோம். அதில் இது வந்துட்டு இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் ஒத்துமொட்ட டாக்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ 99% ஆஃப் த டாக்டர்ஸ் எல்லாம் என்னமோ பெரிய அவங்க தான் பெரிய அறிவாளிகளும், அவங்க சொல்கிறது அவங்க செய்கிறது தான் ரைட். அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சாவது இல்லையா? இல்லாட்டி டாக்டர்ஸ்க்கெல்லாம் உடம்பு நோவு வருது இல்லையா? எவ்வளோ டாக்டர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 98% ஃபிட் ஆர் ஈவன் 80% ஃபிட். அப்போ வந்துட்டு யூ டோன்ட் பிகம் காட்ஸ். நான் வந்து ஐ டிஸ்அக்ரி வென் பீப்புள் சே தே ஆர் ஆர் நெக்ஸ்ட் காட்ஸ்ன்னு சொல்லும்போது மேபி 1 in a million இஸ் ஸோ. இன்றைக்கி இருக்க டாக்டர்ஸு யாருக்கும் வந்து அந்த தொழில் மேலே ஒரு பக்தியோ மரியாதையோ பண்ணுறதில்ல. எல்லாமே காசு, இன்றைக்கி எல்லாமே காசு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் டு த யங்கர் ஜென்ரேஷன் வந்து எல்லோரும் பெரிய டொனேஷன் கொடுத்து தான் போய் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் படிக்கிறாங்க. ஸோ அதில் அந்த பணத்தை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணலான்னு சொல்லிட்டு கிளியராக டாக்டர் ஸ்ரீநாத் ரெட்டி சொல்கிறாரு. கிளாட்டிங் நடக்குது ஜேஜேயோட ஜான்சன் அண்ட் ஜான்சன்லேயும் ஆஸ்ட்ராசெனிகா திஸ் ஆக்ஸ்ஃபோர்டோட. லாஸ்ட் இயர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், ஐயோ ஆக்ஸ்ஃபோர்டுனா இல் பி பர்ஃபெக்ட். நான் அப்போவே சொன்னேன், நாட் நெசசரி, ஈவன் தே கேன் மேக் மிஸ்டேக்ஸ். அப்போ இந்த கிளாட்டிங் நடக்குது. இது வந்து யூரோப்பில் மெனி கண்ட்ரீஸ் ஹேவ் சஸ்பெண்டட் த யூஸ் ஆஃப் இந்த வேக்சின்ஸ், நிறுத்திட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கரெக்டாக இல்லை நம்ம நாட்டில் கரெக்டாக? அதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த விவேக் இது நடந்த உடனே அன்றைக்கி முதல் நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆஸ்ட்ராசெனிகா தட் இஸ் கோவிட்ஷீல்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபார் விவேக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று அந்த லேடி டாக்டர் சாந்தி, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த நேம், படக்குன்னு சொல்லுது, இல்லை நாங்கள் வந்து கோவேக்சின் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் கோவிட்ஷீல்டு யூஸ் பண்ணீங்களோ கோவேக்சின் யூஸ் பண்ணீங்களோ, இப்போ வந்து அந்த விவேக்னு சொல்கிற ஒரு உயிர் இல்லை, அவர் போயிட்டார். அவர் படித்தாரோ படிக்கலையோ எனக்கு தெரியாது. அங்கே இந்த டாக்டர்ஸ் கண்டிப்பாக விட்னஸஸ். அதுக்கு மேலே இருக்க நாம் நம்பும் ஒரு கடவுள், நம்பும் ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே. எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல்
இப்போ வந்துட்டு நான் இதில் என்ன தப்பு இருக்குது, ஈவன் டாக்டர்ஸ் கேன் மேக் மிஸ்டேக்ஸ், ஐ கேன் மேக் மிஸ்டேக், எல்லாருமே தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணல ஒன்றும் இல்லை. அதை தப்பை உணர்ந்து நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறத வந்துட்டு மனிதன். ஆனால் அவங்க தப்பே பண்ணாத மாதிரி, தப்பே நடக்காத மாதிரி, தப்பே நடக்கவே கூடாதுன்னு இந்த டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் சப்ப ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. இல்லை அவர் வந்து செத்தது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சரி, அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அங்கே என்னென்னு ரியலி நடந்தது. ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வயசானவர், ஏன் நான் இந்த வேக்சின்ஸை போடணும்? ஏன்னா ஒரு காலத்தில் இங்கெல்லாம் வேக்சின்ஸே கிடையாது. இதெல்லாம் ஃப்ரம் த வெஸ்டர்ன் சைடு. இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய மாஃபியா. இது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க உள்ளார, பட் வெளியே வந்து பேசுறதுக்கு யாரும் பேசுறதில்ல. The pharma industry is a big mafia in the West and they are controlling the whole world. அவங்க தான் எல்லா உலகத்தையே அவங்களோட இதை உற்பத்தியை விற்கிறதுக்கு. என்னென்னா ஒன்று வந்து இந்த சுகர் இண்டஸ்ட்ரி லாபி ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் இலுமினாட்டி பிஸ்னஸ் பிகாஸ் எனக்கு அதை பற்றி தெரியாத பற்றி போய் ஒரு சந்தேகத்தை பற்றி நான் பேச விரும்பல. பட் இது வந்துட்டு அந்த காலத்துலேயும் நம்ம நாட்டில் வந்து கரும்பு சர்க்கரை இருந்துச்சு, கரும்பு வளர்த்தோம், கரும்பு சர்க்கரை இருந்துச்சு, நல்லதாக இருந்தாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் அது வந்து இந்த ஒயிட் சுகராக வந்துச்சு. அப்போ இந்த ஒயிட் சுகரை இன்றைக்கி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க உடம்புக்கு கெடுதல். மேபி இட் இஸ் பிகாஸ் என்னென்னா இப்போ வந்து முதல் காலத்தில் என்ன டயபெட்டிஸ் இருந்துச்சு, என்ன ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சு, இதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 25 வயசு பையன் சொல்கிறான், ஐ எம் டென்ஸ், ஹைப்பர் டென்ஸ், எனக்கு இது டென்ஷன். என்ன டென்ஷன்? நானும் பிஸ்னஸில் இருக்கிறேன். நான் ஒரு நாள் வந்து மற்றவங்க தான் என்ன சொல்லுவாங்க, மேடம் டென்ஷன் படாதீங்க. நான் டென்ஷனே பட மாட்டேன். அவங்க நினச்சிக்கிறது நான் அதுக்கு நோ டென்ஷன். அதை அப்பப்போ மறந்துட்டு அப்பப்போ போயிட்டுருக்கணும் வாழ்க்கை. அது வந்துட்டு அதை பற்றி நினச்சி மண்டையை உடச்சிக்கிட்டு இந்த டயபெட்டிஸ் யாருக்கு நிறைய வருது? இந்த டென்ஷன் பண்ணுறவங்க, இது தேவையில்லாமல் வரி பண்ணுறவங்க. எதுக்கு வரி பண்ணுறோம்? நம்ம வரி பண்ணுறதால நம்ம பிரச்சனை முடிய போதா? இல்லை, அது வந்து ஜாஸ்தி தான் ஆக போகுது. ஏன்னா நம்ம உடம்பு கெடுது, அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நீங்கள் என்ன ஒரு கைதி ஆகிக்கிறீங்க இந்த மருந்துங்களுக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் டயபெட்டிஸ்க்கு டேப்லெட்ஸு, ஹை பிபிக்கு டேப்லெட்டு, எவ்வளோ மூலிகைகள் இருக்குது, யாரும் வந்துட்டு கேட்கறது இல்லை. அவங்க வந்துட்டு இந்த மூலிகைகளை பார்த்தா நக்கலாக சிரிக்கிறாங்க ஒரு சிலர். அதோட வேல்யூ, அது எவ்வளோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு யாரும் புரிஞ்சிக்காமல் பைத்தியக்காரத்தனமாக ஒரு சிலர் வந்துட்டு அதுக்கப்புறம் மாதத்துக்கு 3000 ரூபாய், மாதத்துக்கு 5000 ரூபாய் மருந்துக்கு. டச்வுட் இதனால் மட்டும் நான் வந்துட்டு எக்ஸப்ட் when I had my 2 babies and hospital போனது தவிர்த்துட்டு maybe once or twice small ஏதோ ரீசனுக்காக there was no need, okay, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன். பட் அதர் தென் தட் இப்போ நான் இப்போ பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு சின்ன குழந்தை ஒச்சுன்னு சொன்னால் உடனே ஆஸ்பத்திரி, ஒரு சின்ன டயரியானா ஆஸ்பத்திரி. அங்கே போய் எவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்கள் போய் குடிச்சிட்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் இம்யூனிட்டி லெவல்ஸ்லாம் அப்படியே டவுன் ஆகுது. நல்ல சாப்பாடு, நல்ல டைமுக்கு நல்ல சாப்பாடுனா பெரிய 10 வெரைட்டி இருக்கணும்னு கிடையாது. இப்போ வந்து நான் இப்போ என்னோடய ஃபார்மில் நான் பார்ப்பேன், இந்த வில்லேஜர்ஸு காலையில் வந்து அந்த முதல் நாள் சோறை வந்து தண்ணியில் ஊற வச்சு போட்டு கொஞ்சம் மோர், அதில் ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு மிளகா எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு சட்னி, என்ன இந்த கார சட்னி அரைச்சிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய சொம்பு. நம்மளாலலாம் அவளை என்னால் அவளை சாப்பிட முடியாது. ஓகே, நான் நம்மளால சொல்லக்கூடாது, என்னால் அவளை சாப்பிட முடியாது. அப்போது அவங்க அதை சாப்பிட்டு எவ்வளோ வேலை செய்கிறாங்க இந்த தோட்டங்களில், எவ்வளோ அவங்களுக்கு எனர்ஜி இருக்குது. அப்போ வந்துட்டு அவங்கெல்லாம் எந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப போனால் இந்த வில்லேஜ் ஹாஸ்பிட்டல், இல்லாட்டி ரொம்ப போனால் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்க எந்த ஜிஹெச்ஓ. ஓகே, அப்போ ஏன் இந்த நம்ம நாடு வந்து அந்த ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது, பண்ணுறது இல்லை? ஏன் அவளை அசிங்கமாக வச்சுட்ருக்கீங்க? தேர் ஆர் குட் டாக்டர்ஸ் இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் வந்து எல்லா டாக்டரும் கேட்டவங்க நான் பேசுகிறேன். அதில் எப்பவும் வந்துட்டு அயோக்கியர்கள் பற்றி தான் நான் வந்து அட்டாக் பண்ணுவேன், பேசுவேன். அதில் யாருன்னா ஒரு டாக்டர் நல்லவராக இருந்தால் நீங்கள் வந்து நான் பேசுகிறத பற்றி கவலையப்படாதீங்க. டோன்ட் வில் டேக் இட் இன்டு கன்சிட்ரேஷன். நான் வந்துட்டு
தேர் ஆர் குட் அண்ட் பேட் எவ்ரிவேர். அண்ட் அதை அக்செப்ட் பண்ணாட்டி நான் மனுஷியே கிடையாது. ஓகே, இப்போ வந்து சின்ன பையன், அவனுக்கு வந்து 40 வயசு இருக்கும், இன்னும் பெரிய. வி டூ அக்ரி, வி ஆர் நாட் டெக்னிக்கலி, எங்களுக்கு வந்து இதில் இங்கே இருக்குது, அதில் இந்த நர்வ் இருக்குது, இங்கே அந்த நர்வ் இருக்குதுலாம் தெரியாது. வி ஹாவ் நர்வ்ஸ், வி ஹாவ் பிளட் வெசல்ஸ், வி ஹாவ் மசில்ஸ், வி ஹாவ் போன்ஸ். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, இதெல்லாம் தெரியும். இங்கே பிரெயின் இருக்குது, இங்கே ஹார்ட் இருக்குது, இங்கே லங்ஸ் இருக்குது, இங்கே ஸ்டமக் இருக்குது, இந்த இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது, அதெல்லாம் தெரியும். ஓகே, பட் வி டோன்ட் நோ ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் எங்களுக்கு தெரியாது. பட் வந்துட்டு அதுக்குன்னு சொல்லி நாங்கள் முட்டாளும் கிடையாது. ஓகே, இந்த டாக்டர்ஸ் இன்னும் பெரிய ஒரு சிலர் பலாம் ஞானிங்க மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஒத்துக்கோங்கப்பா, அவன் வந்துட்டு விவேக் வந்து அவருக்கு விதி அன்றைக்கி போகணுன்ட்டு இருந்துச்சு. நான் அதை தான் எடுத்துப்பேன், அவரோட கர்மா. என் கடவுள்கிட்ட நான் 2-3 நாளாக சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த தம்பி செத்ததுலேருந்து எனக்கு மனசில் ஒரு இது தான். அப்போது கடவுள் இப்போது நேற்றும் சண்டை போட்டு நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் போய் அந்த வேக்சினுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டான் இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணானா. அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாத்தையும் போட்டுக்க சொன்னான். போட்டுட்டு அவனுக்கே 24 மணி நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு. அப்போது அது ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன்னு யாரும் புரிஞ்சிக்கல. நீங்கள்லாம் உட்காந்து சண்டை போட்டுட்ருக்குறீங்களே சொல்லி கேட்குறாரு. நான் ஒத்துக்கிறேன், பட் ஜனங்கள் ஏற்றுக்கணும் இல்லை. இப்போ நான் சொல்கிறதே நிறைய பேர் இந்த பொம்பளைக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, இந்த அம்மா லூஸுன்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த டாபிக் நான் பேர் சப்ஜெக்டை பற்றி அதை பற்றி பேசுகிறாங்க, வேறு ஏதோ பற்றி ஒரு கமெண்ட் அடிப்பாங்க ஒரு சிலர். நான் பார்த்துருக்கேன் என்னோடய கமெண்ட்ஸில். நான் அதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது. என்னென்னா அவங்க பேசிட்டு போட்டோன்னு சொல்லி ஐ கேன் டேக் இட் வித் அ ஸ்மைல். ஓகே, ஐ எம் நாட் பாதர்ட். பட் நான் இது லாஸ்ட் இயர் மார்ச் அண்ட் ஏப்ரல் ஃபுல்லாகவே 48 நாள் நான் வந்து ஜபம் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு கடவுள் ஒவ்வொரு நாள் கொடுத்த மெசேஜ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அன்றைக்கி எல்லோரும் சொன்னாங்க 15 நாளில் வந்து மோடி வந்து இந்த வைரஸை இது பண்ணிடுவார். இந்த லாக்டவுன் was not only announced by India, lockdown was announced all over the world. ஓகே, அப்போவே புரிஞ்சுக்கணும், இது சர்வ தேச பிளான். இது வந்து ஒட்டுமொத்த பேர் பிளான் பண்ணி இந்த எக்கானமி வேர்ல்டு ஓவர் கிராஷ் ஆகிடுச்சு. அன்றைக்கே நான் இதை தான் சொல்லியிருக்கேன், வேர்ல்டு ஓவர் த எக்கானமி ஹஸ் கிராஷ். அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த கொரோனான்னு சொல்கிறது ஒரு சளி. இந்த கொரோனா இன்றைக்கி வரல, கொரோனா அந்த சார்ஸ்லேயும் இருக்குது. இந்த கொரோனா மூக்குக்குள்ளாரி தொண்டைக்குள்ளாரி எல்லாத்துக்கும் இருக்கும். அது வந்து நம்ம இம்யூனிட்டி லெவல்ஸ் மோசமாக இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு அட்டாக் வருது. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு மற்ற உடம்பு உறுப்புகள் ரொம்ப வீக்காக இருந்தால் அப்போ தான் அந்த சீரியஸ்னஸ் ஆகுது. இது நம்ம வீட்டிலே வச்சு எவ்வளோ வைத்தியங்கள் இருக்குது, இல்லை நான் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பேராசெட்டமால் சாப்பிட்டு தான், இல்லாட்டி இவங்க என்ன ரெம்டெசிவிர்னு சொல்லிட்டு ஒரு புது மருந்தை போட்டு எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. நான் வந்துட்டு இன்றைக்கும் சொல்கிறேன், நான் இந்த ஒரு வருஷம் நான் வந்துட்டு டெய்லி வேப்ப எண்ணெய் நைட்டில் இப்படி தடவிட்டு கையில் போட்டு தடவிட்டு கொஞ்சம் கையில் தடவிட்டு ஒரு இது செஞ்சேன். 2வது டெய்லி காலையில் சாயந்தரம் வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி போட்டு அந்த சாம்பிராணியில் மூலிகைகள் போட்டு அந்த ப்ளஸ் பச்சை வேப்ப இலையை எரித்தோம். தட் ரியலி ஹேட் அ வெரி குட் எஃபெக்ட். அது வந்து நிறைய பேருக்கு புரியறதில்ல. நம்ம கையிலேயே வெண்ணெயை வச்சுட்டு நம்ம நெய்க்கு அழியிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. என்னமோ பெரிய இந்த மாடர்ன் டெக்னாலஜி, அதுக்கும் அதோட நல்லது கெட்டது இருக்குது. ஓகே, பட் நம்ம மூலிகைகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இப்போ வந்து எனக்கே ரொம்ப நாளாக டில் லாஸ்ட் இயர் இந்த குப்பைமேனின்னு சொல்கிற ஒரு மூலிகை பற்றி நிஜமாகவே எனக்கு தெரியாது. பட் எங்கள் வீட்டில் தானாகவே அப்படி வளர்ந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் போன வருஷம் தான் ஐ ரியலைஸ் நம்ம வந்து தங்கத்தை கையில் வச்சுக்கிட்டே நம்ம தங்கத்துக்கு தேடிட்டுருக்கோம்னு சொல்லி. அதனால் இது அவங்கவுங்க அனுபவங்கள். இது வந்து உடனே யாருன்னா மாறணும் நம்ம எதிர்பார்த்தனா நம்ம முட்டாள்தனம். ஆனால் இந்த டாக்டர்ஸ் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டேஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் த டைம் இந்த விவேக் அவர் இறந்து ஓடுறதுலேருந்து இந்த ஒரு சர்ச்சை அபவுட் வேக்சின்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மன்சூர் அலிகானை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரண்ட் போட்டு
அவர் வந்து ஒரு வெயிலுக்கு போகிறார். இதெல்லாம் நியாயமா? அப்படின்னா அகங்காரம். இந்த ஆட்சியாளர்களுக்கு தவறு செய்தால் அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு அகங்காரம். பாருங்க, கொரோனா வைரஸு சொல்லிட்டு வர்றது இல்லை. இப்போ வந்து நீங்கள் தவறு செய்துட்டு, எஸ்பெஷலி இந்த எலெக்ஷன் கமிஷன், the judiciary and the administrators, politicians who are in power, who are ruling, the parties which are in power in each state and center. நீங்கள் தவறு செய்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் மேலே பழி போடுறது தவறு. மக்கள் மேலேயும் ஒரு சில தவறுகள் இருக்கிறது. ஆனால் டிசம்பர் ஆல்மோஸ்ட் நவம்பர்லேருந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இருக்க எங்கெங்கே எலெக்ஷன் நடக்க போதோ அந்தந்த கட்சிகள் எல்லோருமே எலெக்ஷன் கேம்பெயினிங் போயிருக்காங்க. அவங்க கூட்டத்தை சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஐயோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாப்பா? என்னமோ நாங்கள் பேசினா எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் தவறு பண்ணனா அதெல்லாம் ஓகே. இந்த எலெக்ஷன் கமிஷன் நான் லெட்டர் எழுதியிருக்கேன். மற்றவங்க எழுதுனாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் நான் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்வதந்திரா பார்ட்டின்னு இருக்கிறதால நான் எழுதினேன், இந்த எலெக்ஷன் தேவையா? நான் என்னோடய ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லியிருக்கேன், இந்த 2021 எலெக்ஷன் தேவையா? இந்த 2020 ஃப்ரம் பீகார்லேருந்தே நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ என்னமோ பெரிய ஞானோதயம் வந்துட்டு இல்லாதது பேசிட்டு இருக்காங்க. எலெக்ஷனை முடிச்சு போடும். தவறு வந்துட்டு செஞ்சு அது தவறுன்னு ஏற்றுக்கிறவன் மனிதன் இல்லை. நான் செஞ்சது தான் ரைட்டுன்னு சொன்னால் நீங்களாம் அறக்கிறது. ஓகே. திஸ் பிஜேபி பார்ட்டி ஆகட்டும், எந்த ரூலிங் பார்ட்டி எந்தெந்த ஸ்டேட்டில், வெதர் இட்ஸ் காங்கிரஸ், டிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே, டிஎம்கே, கம்யூனிஸ்ட் அண்ட் ஆல் இதர பார்ட்டிஸு எல்லோரும் நீங்கள் எலெக்ஷன் நின்னப்போ யாருன்னா ஒத்துராவது இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதி கேட்டிங்களா இந்த எலெக்ஷன் தேவையா? இல்லை. நான் கேட்டேன். நேற்று ஒருத்தர் சொன்னார் டிவியில், இல்லை தவேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் லாயர் சீனியர் கவுன்சில், none of the parties asked this question சொல்லி சொன்னார். No, I have asked Mr. Dave. I wrote a letter to both the Election Commission of India and the State Election Commission இந்த எலெக்ஷன் தேவையான்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா நாங்கள்லாம் விஐபிஸ் கிடையாது. நாங்கள் சொல்கிறது யாரும் கேட்க போகிறதில்ல. மக்களும் வந்துட்டு ஒரு சினிமா நடிகையோ இல்லாட்டி ஒரு சினிமா நடிகர் சொன்னோன்னா ஓடி போய் கேட்பாங்க. இல்லாட்டி இந்த அரசியல் முட்டாள்கள் பின்னால் ஓடுவாங்க. அது நிறைய பேர் என்னை வந்துட்டு எப்படி நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுறீங்க? நான் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன், என் கடவுள் பேச சொன்னதனால்தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இது வந்துட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு தைரியசாலி தான். நான் எது தப்பு நடந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். நான் தப்பு பண்ணாலும் தப்புன்னு ஒத்துப்பேன். ஓகே. அப்படி வந்து நான் என்றைக்கும் பயந்துக்கிட்டது இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு சக்தி என் உள் இருந்து என்னை பேச சொல்லுது. அது கேட்கணும்னு நினைக்கிறவங்க, நியாயம்னு நினைக்கிறவங்க கேளுங்க. இல்லை இந்த அம்மா பேசுகிறதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறவங்க கேட்காதீங்க, வேண்டாம். நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஓகே. வந்துட்டு இப்போ நான் சொல்லும் போது ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் யார் பேரையும் சொல்கிறதா இல்லை, பட் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் இந்த இது பேசுகிறது நியாயம், உண்மை, இப்படி எதுவும் சொல்லும் போது நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு எதனா ஒரு டாபிக் பற்றி தெரியாட்டி நான் அதை பற்றி தப்பாக பேசியிருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்க தயார். பட் நான் ஒன்று கன்ஃபார்ம்டாக ஒரு இது இன்ஃபர்மேஷன் எனக்கு, இஃப் ஐம் ஷுவர் 100% ஷுவர் நான் பேசுறது கரெக்டுன்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசியே தீர்வேன். இதுதான் என்னோடய கேரக்டர். நான் வந்து யாருக்காகவும் வாழலை. நான் வந்துட்டு இப்போ வந்து எனக்காகவும் என் கடவுள் என்ன செய்ய சொல்லுதோ அதுக்காகவும் நான் வாழ்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் சர்டன் பிரின்சிபல்ஸ் இருக்குது. நான் அதுக்காக சண்டையும் போடுவேன். நான் வந்துட்டு அதுக்காக பயப்பட மாட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து என் மேலே ஒரு கேஸ் போட்டு எங்களை வாயை மூடணும்னு சொன்னீங்கன்னா நடக்காது. ஏன்னா நியாயம் எல்லாத்துக்கும் தட்டி கேட்க ரைட் இருக்குது. இப்போ மன்சூர் அலிகான் பேசுனதில் என்ன தவறு இருக்கிறது? ஓகே. அவர் மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி, யார் அது ஃபைல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, முட்டாள்களா என்ன தவறாக பேசுனார்? ஏன் உங்களுக்கு குத்துது? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கேயோ நீங்கள் அந்த விவேக்கோடதில்
தவறு பண்ணிட்டீங்க. பாவம், அவர் தேவையில்லாமல் இந்த வேக்சினுக்காக கொடி தூக்கி போய் அட்வர்டைஸ் பண்ணார். இது அவருக்கும் தேவையில்லை. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் விவேக் இஸ் டூயிங் சம் குட் திங்ஸ், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக போயிடாது. ஓகே, அதுக்கு தான் கடவுள் நீ பேசுகிறது தப்புன்னு சொல்லி காமிச்சிருக்க. இதுதான் என்னோட கடவுள் சொல்கிறாங்க. இது வந்து என்னோடது கிடையாது. என் கடவுள் எனக்கு கொடுத்த ஆன்சர் இதுதான். நம்பாதது உங்கள் இஷ்டம். ஓகே, அப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த வேக்சின்ஸ் போடணும்? அந்த காலத்தில் வேக்சின்ஸே இல்லை. அப்போ வந்துட்டு வேக்சின்ஸ் இன் இந்தியா அந்த ஆதி காலத்தில் வி ஹேட் ஆர் ஓன் வே ஆஃப் வேக்சினேட்டிங். அதே மாதிரி இப்போத்துக்கும் சின்ன அம்மைக்கோ பெரிய அம்மைக்கோ மருந்து கிடையாது. இந்த வேக்சினேஷன் போட்டும் கூட சின்னம்மை பெரியம்மை நிறைய பேருக்கு வருது. அப்போ இந்த வேக்சினேஷன்ஸ் வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் அந்த குரூப்ஸ் வந்துட்டு இது ஒரு பெரிய மாஃபியா. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளெல்லாம் முட்டாளாக்குறாங்க, நம்மளை வந்து ஒரு ஸ்லேவ் ஆக்குறாங்க. நான் வந்து எனக்குமே ஞானோதயம் நேற்று தான் வந்திருக்கு. ஏன்னா நானும் போட்டிருக்கேன். எங்கள் அம்மா சின்னப்பா எங்களுக்கு வந்து அந்த ஏதோ இந்த வேக்சின் அந்த வேக்சின் ஏதோ போட்டாங்க எங்களுக்கு சின்னப்போ. ஓகே, அதெல்லாம் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து பெரியம்மா வந்துச்சு. அப்போ வந்து அதை வந்து ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரியம்மா வந்து ரொம்ப சிவியராக வந்து நான் பிடிச்சி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் மற்ற சிப்ளிங்ஸ்க்கு சிக்கன் பாக்ஸ் வரும்போது எனக்கு வராது. அவங்க எல்லாத்துக்கும் 2-3 தடவை வந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்ததோடு அதுக்கப்புறம் எதுவும் வரல. அதுக்கப்புறம் when I was எனக்கு 45 வயசுலையோ 50 வயசுலையோ 45 வயசுலையோ வந்து மீசில்ஸ் வந்துச்சு. அதுங்கிற ஒரு பெருசாக இது வரல. அதுக்கு எங்கள் ஸ்டாஃப்லாம் ஒரே அழுதாங்க, பயந்துட்டாங்க. நான் வந்துட்டு எது வரணுன்ட்டு வந்தே தீரும். அதுக்குன்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடுன்னு சொல்லுங்க. ஓகே, நம்மளும் பத்திரமா இருக்கணும், நம்மளும் தற்காப்பாக இருக்கணும். அதில் இந்த வேக்சினேஷன் இஸ் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாபிக். அவங்களுக்கு இஷ்டம் தான் அவங்க போட்டுக்கிட்டோம். நீங்கள் யார் எங்களை வற்படுத்துறதுக்கு? who are you people? நீங்கள்லாம் என்ன செய்யறதெல்லாம் யோகியமானவங்க, நீங்கள்லாம் செய்யறதெல்லாம் நியாயமானதுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ பொலிட்டிஷியன்ஸ் யோகியமானவங்க, எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யோகியமானவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதுக்கு? ஷட் அப், கீப் குவைட். அதர்வைஸ் the God will shut your mouth. All of you all will be shut up. கடவுள் ஒருவர் வந்துட்டு சலிச்சு போச்சு. கடவுளுக்கு சலிச்சு போச்சு இந்த மக்கள், இந்த ஊழல்வாதிகள் இவங்களெல்லாம் பார்த்து. நான் நல்லவங்களுக்கு இது என்ன சொல்கிறேன்னு தப்பே கிடையாது. வேண்டிக்கோங்க, கடவுளே இந்த உலகத்தை ஊழல்வாதிகள்கிட்ட இருந்து காப்பாற்று. இதுதான் நம்ம எல்லாரும் ப்ரேயராக இருக்கணும். நல்லவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்கள வந்து துன்புறுத்தாத கடவுள். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் 10,000 கோடி கேட்கல. ஆனால் ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும் தான் வேண்டிக்கிறோம். யாரும் வந்துட்டு அதானி அம்பானி கொண்டாடிச்சு சம்பாதிக்கணும் யாரும் நினைக்கல. அதில் மக்களாகிய நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல், நான் எப்போது சொல்கிற மாதிரி மக்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்களும் யோசிங்க, நம்ம செய்கிறது கரெக்டாக தவறா, இது செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆளுக்கு வந்துட்டு இந்த டாக்டர்ஸ், மெயின்லி டாக்டர்ஸ் இப்போ வந்துட்டு தேர் ஆல் கில்ட்டி. அதில் ஏதோ ஒரு சப்ப ரீசன் கொடுக்கணும் இந்த விவேக்கோட டெத்துக்கு. அது கடவுளுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லி. நீங்கள் வந்துட்டு உங்கள் யாருக்குமே தெரியாது. நீங்கள்லாம் போய் பார்த்தீங்களா உடம்புக்குள்ள என்ன ஆச்சு, எதுக்காக ஆச்சுன்ட்டு? நீங்கள்லாம் அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நீங்களே ஏன் சாப்பிடுங்க? நீங்களும் இருக்கணும்ல, ஹெல்த்தியாக இருக்கணும். சாப்பிட்றது எல்லோரும் சாப்பிடணும். இதை பற்றி நான் சாவை பற்றி பேசுகிறேன், எப்படி சாப்பிடணும். நீங்களாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது சாப்பிடுங்க. டோன்ட் கமர்ஷியலைஸ் ஹெல்த், மெடிசன்ஸ், எஜுகேஷன். இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. உலகம் எங்கேயோ ஓடிட்டுருக்குது பிஸியாக பணம் சம்பாதிக்கணும். அது வந்து கடவுள் வந்து இந்த ஒரு வருஷமாக படக்கு நிறுத்தி வச்சுட்டார். இந்த கொரோனா சொல்லி லாக்டவுன் பண்ணுறதும் தவறு. ஏன்னா இந்த கொரோனாவுக்கு மேலே இந்த வாழ்வாதாரத்தால் சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நேற்று ஊட்டியில் இந்த சிறு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் பாவம் வியாபாரிகள் அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல் போலீஸ்காரனும் அந்த ஒரு டெப்யூட்டி கலெக்டர் வந்து இப்படின்னு கேட்டுட்ருக்க ஒரு பொம்பளை புள்ள. ஓகே,
உங்களுக்கெல்லாம் சம்பளம் வருதுமா, உங்களுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வருது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாமர மக்களோட கஷ்டம் புரியுறதில்ல. அவனுக்கு வந்து அன்றைக்கி அந்த தொழில் பண்ணாலோ இல்லை அன்றைக்கி அந்த வேலைக்கு போனால் தான் அவன் வாழ்வாங்க. நீங்கள் உட்காந்துட்டு இங்கே பெருசாக போடுறீங்க லாக்டவுன் என்னாச்சு எலெக்ஷன் டைமில். அப்போ உங்களுக்குலாம் ரைட்டே இல்லை பேசுறது. வாயை மூடிட்டுருங்க, எல்லாம் மூடிட்டுருங்க. ஏன்னா அவ்வளோ கோபம் வருது எனக்கு, புரியுதுங்களா? உட்காந்துட்டு எங்கேயோ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வாழ்வாதாரத்தை பற்றி நிறுத்துங்க, மூடுங்க, க்ளோஸ் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். எங்கடா போச்சு எல்லாம் இந்த எலெக்ஷன் கூட்டம் பண்ணும்போது? அப்போ உங்கள் சிஎம்க்கும் உங்கள் பிஎம்க்கு உங்கள் மந்திரிமார்களுக்கும் உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் எங்கே போச்சு உங்கள் அறிவெல்லாம்? அப்போல்லாம் அறிவு இல்லை. அப்போ ஏன் வாய் பேசிக்கலாம்ல? அப்போ போய் எல்லாத்தையும் மாஸ்க் போட சொல்லிக்கலாம்ல? இந்த மாஸ்க் பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஒரு டாக்டர் சொல்கிறாரு சளி இருந்தால் தான் மாஸ்க் போடணும், அந்த தும்னா அதுக்காக தான் சொல்லிட்டு எல்லாரும் போடணும் தேவையில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார். மற்றவங்க மாஸ்க் போடாட்டி ஃபைன். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன ஜூம்லா மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஹைப் அபவுட் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். உங்கள் மூஞ்சிங்க உங்கள் முகர கட்டிங்க போய் பாருங்கள் எங்கெங்கே இந்த இவனுங்கெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவனுங்க இந்த மந்திரிமார்கள் எல்லாம் இந்த கோமாளி கூட்டம் வந்துட்டு எங்களுக்கு சொல்லுது நாங்கள்லாம் என்ன பண்ணுறது. எங்கடா போச்சு உங்கள் புத்தியெல்லாம்? நீங்கள் இந்த எலெக்ஷன் கூட்டம் பண்ணும்போது எலெக்ஷன் தேவையாப்போ ஏன் மோடி இவ்வளோ இன்டெலிஜென்ட் மோடி கூட கால் ஃபார் அன் எமர்ஜென்சி, எக்கனாமிக் எமர்ஜென்சின்னு சொல்லி நாட்டில் பணம் இல்லைன்னு சொல்லி எமர்ஜென்சி கொடுத்து இந்த செலவுகள் எல்லாத்தையும் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து அவர் ஒரு பவர் ஹங்கிரி பர்சன். ஆனால் பேசுறது என்னமோ இந்துவிசம் இது நீங்கள்லாம் வந்துட்டு சத்தியம் என் பெல்லு குட்டிங்கன்னு சொல்லுது. ஹர் ஹர் மகாதேவ் சொல்லுங்க. உங்களுக்கு எவனுக்கும் ரைட் அந்த யோகிதமும் இல்லை. அதுக்கப்புறம் ஹர் ஹர் மோடின்னு வேறு சொல்லிடுது. அப்போ மோடியே மகாதேவ் பண்ணிச்சுங்க. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது? கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். கடவுள் வருவார் யாரோ ஒரு மூலியமாக. அப்போ தான் உங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நிற்கும். இந்த கொரோனா அதோட குட் பாயிண்ட்ஸும் இருக்குது, அதோட பேட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் பாமர மக்கள் கீழே இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம் கிடைக்குது. அவங்க வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் சம்பளம் கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு கிம்பளம் வந்திருக்காரு ஜாஸ்தியாக, கிம்பளம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் உங்கள் சம்பளம் வருது இல்லை, யார் சஃபர் பண்ணுறது? அன்றாட காட்சிகள் தான் கஷ்டப்படுது. அவங்க வாழ்வாதாரத்தை நிறுத்தாது. You tell them to follow some rules and regulations, but don't shut down the business, because அப்படி ஒரு சூழ்நிலை மறுபடியும் செஞ்சீங்கன்னா nobody can save this country. Nobody can save. அங்கே மக்கள் எந்தெந்த கேள்வி கேட்குமோ கேள்வி கரெக்டாக கேள்வி. ஆனால் முட்டாள்தனமாக இந்த போயிட்டு மோடி சொன்னவா டிங் 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 நானும் அடித்தேன். நானும் ஒரு முட்டாள் டிங் டிங் டிங்னு சொல்லிட்டு அன்றைக்கி சரி ஏதோ எல்லாம் செய்கிறாங்களே, சரி நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அன்றைக்கி சுச்சுவேஷனில் அப்படி நாங்கள்லாம் முட்டாளுங்களை நான் முட்டாள். நான் வந்துட்டு நானும் அடித்தேன். ஓகே, லைட் வந்து நான் வச்சேன். ஏன்னா அது வந்துட்டு வேறு ரீசனுக்காக இருந்தாலும் சொல்லி வைக்கல, நானே வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கிட்டேன். ஆனால் ஒருத்தன் சொன்னால் அவர் மினிஸ்டர் கோ கொரோனா வில் நாட் கோ. நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கோமோ அது மானிடர் கஷ்டப்பட்டே தீரணும். எல்லாத்துக்கும் அது ஒரு பங்கு இருக்குது. ஓகே, நம்ம மக்கள் ஆகிய நம்ம சிந்திச்சு யாருக்குன்னா ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோமா? இல்லை, நம்ம ஊழல்வாதியிலேயே மறுபடியும் தேர்ந்தெடுத்துட்ருக்கோம். அதோட பிரதிபலன் தெரியும் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு. அதோட சீற்றம், தட் இஸ் இயற்கையின் சீற்றம் கண்டிப்பாக பார்த்திருக்கு. யோசித்து சிந்திச்சு நல்ல வாழ்க்கையை நடத்தலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல சாப்பாடுனா நான் வந்து 10 வெரைட்டி சொல்லலை, அது கஞ்சி குடித்தாலும் கூட அந்த கஞ்சி நல்ல விதமாக சாப்பிடலாம். ஓகே, இந்த பெரிய டயட்டிஷியன்ஸ் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் யாருமே எக்ஸ்பர்ட் கிடையாது. நீங்களே உங்களுக்கு எது ஒத்து வருதுன்னு பார்த்து அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சப்பாத்தியே சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்காது, அது எனக்கு ஜீர்ணிக்காது. பிடிக்காது இல்லை, எனக்கு ஜீர்ணிக்காது. அதனால என் உடம்புக்கு அது சூட்டால் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தவங்களுக்கு நம்ம அது அட்வைஸ் கொடுக்க இல்லை.
ஓகே, நன்றி, வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி.